நம்முடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். சி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் அப்படின்ற இரண்டு பெரிய விக்கெட்டுகள் அப்படின்னு அவங்க நினைச்சுட்டு இருக்கிறாங்க. இரண்டு பெரிய விக்கெட்டுகளை தாவேகா வென்றெடுத்தது. கரூரை சேர்ந்த திரு எம்ஆர் விஜயபாஸ்கர் மற்றும் விராலிமலையை சேர்ந்த திரு புதுக்கோட்டை விஜயபாஸ்கர். இவங்க ரெண்டு பேருமே ரெண்டு பாஸ்கர். ரெண்டு பாஸ்கர்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து வெளியில இன்று தாவேகா அப்படின்ற ஒரு கட்சியினோட ஐக்கியமாயிட்டாங்க. ஐக்கியமாகி ஒரு 20,000-30,000 பேர் கூட்டி ஒரு மிகப்பெரிய ஒரு இணைப்பு விழா நடத்தினாங்க மகாபலிபுரத்தில். இதெல்லாம் நீங்க எல்லாம் கேள்விப்பட்டுதான். அந்த இணைப்பு விழா பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் அது எப்படியாப்பட்ட ஒரு விழாவா இருந்ததுன்னு சொல்லிட்டு. எங்க பார்த்தாலும் மக்கள் கூட்டமா இருக்குன்னு பார்த்தா, வந்த மக்கள்ல யாருமே உட்காந்து அவர் பேச்சை கேட்க வரல, இல்ல இணைப்பு விழாவை பார்க்க வரல. 200 பஸ்ல அழைச்சிட்டு வந்தாரு. எல்லாருக்குமே சோறு போட்டாரான்னு தெரியல. வந்தவங்க எல்லாமே கொஞ்ச நேரம் உட்காடுறாங்க, வெளில போயிடுறாங்க. வெளில போனாலும் உள்ள விட மாட்டாங்க, உள்ள வெளில விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கல்லேபுரமா அந்த இணைப்பு விழா நடந்தது. இணைப்பு விழா பேசுனதெல்லாம் பாத்தீங்க எப்பயும் போல ஒரு அமைச்சர் ஏற்கனவே இருக்கிற நம்முடைய தாவேகா அமைச்சர்கள், தாவேகா கூடிய அந்த 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 நம்மளுடைய அந்த மேடையை பார்த்தாலே அப்படியே முழுசா ஒரு இணையக்கூடியவர்கள் ஒரு 10,000 பேர் கீழே இருக்காங்கன்னா ஒரு 2,000 பேராவது மேல இருந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மேடை அமைத்து தாவேகால ரெண்டு விஜயபாஸ்கர் எவ்வளவு பெரிய ஒரு மரியாதை அப்படின்னா, அந்த கட்சியின் பொதுச் செயலர் திரு புஷி ஆனந்த் அவர் எங்கெல்லாம் இருப்பாருன்னு எல்லாருக்குமே தெரியும். விஜய் ஒரு கடவுள் மாதிரி, அந்த கட்சிக்கு ஒரு கடவுள் மாதிரி விஜய். அவர் வெளில வரமாட்டாரு. அவர் சொல்லியிருந்தாரு, விஜய் சார் சொல்லியிருந்தாரு தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தெல்லாம் பார்த்திருப்பீங்க. எளியதாக ரொம்ப ஈஸியா சந்திக்கக்கூடிய ஒரு முதலமைச்சரா நான் இருப்பேன் அப்படின்ட்டு திரு விஜய் அவர்கள் சொன்னாங்க. வந்தாரா? இத்தனை அதிமுக இத்தனை எம்எல்ஏக்கள் மானம் ஈனம் சூடு சொரணை எதுவுமே இல்லாம அந்த கட்சிக்கு போய் சேர்றவங்க புஷி ஆனந்த் தலைமையில போய் சேர்ந்தாங்களா, இல்ல ஆதவர்ஜுனா தலைமையில போய் சேர்ந்தாங்களா, எந்த தலைமையில போய் சேர விரும்புறாங்களோ அந்த தலைமை கூட சந்திக்காத ஒரு முன்னாள் அமைச்சர்கள், இந்நாள் எம்எல்ஏக்கள், என்ன மரியாதை உங்களாம், எந்த மரியாதை வச்சுட்டீங்களா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போயிட்டு அங்க போயிட்டு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றீங்க, தலைமை சரியில்லைங்க, தலைமை சரியா இருந்ததுன்னா நாங்க அந்த கட்சியிலே பிரயாணம் பண்ணியிருக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு தலைவர் அவர் 47 தொகுதியில ஜெயிச்சாரோ 4 தொகுதியில ஜெயிச்சாரோ, அவர் அதிமுகவோ இல்ல திமுகவோ இல்ல ஐயுஎம்எல்ஓ இல்ல விடுதலை சிறுத்தைகள் மதிமுக எந்த கட்சியா இருந்தாலும் சரி, அந்த கட்சியில இருக்கிற வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்கு காரணம் அந்த கட்சியோட தலைமை அப்படின்றது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக வேணும் அப்படின்ட்டு 47 தொகுதியில அந்த தொகுதி மக்கள் அதிகமான வாக்களிச்சு இந்த தொகுதியில எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஒரு ஆசை காமிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் பல தொகுதிகள்ல, அதாவது 73 தொகுதியில் அவங்க வாக்களிச்ச கட்சி வேற வேற இருக்கலாம். ஆனா அவங்க இந்த நம்ம போட போற இந்த வாக்கு திரு ஸ்டாலின் அவர்களே முதலமைச்சராக்குவதாக போடப்பட்ட வாக்கு அப்படின்னு தான் வாக்களிக்கிறாங்க. அதே மாதிரிதான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆகணும் தான் அவர் அதிமுக அதனோட கூட்டணி கட்சிகளுக்கு அளித்த வாக்கு இந்த வாக்கு நம்ம அளிக்கிற வாக்கு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்கும் அப்படின்னு தாங்க வாக்களிக்கிறாங்க. இந்த தலைவருக்கான வாக்கு தான். விஜயபாஸ்கர் விராலிமலையில போட்டி போடுறாருன்னா அங்க அவருக்கான வேட்பாளர், அவருக்கான மக்கள் கண்டிப்பா வாக்களிச்சிருவாங்க இல்லைன்னு சொல்லி. ஆனா அவங்களுக்கும் தெரியும் இந்த வாக்கு எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சராக்க போகுதுன்னு சொல்லிதான் அந்த வாக்கு. ஏன்னா இவங்க வாக்கு கேட்கும்போது அந்த மாதிரிதான் வாக்கு கேட்டாங்க. இல்லாட்டி அதன் ஒப்புதல் பேரை தான் அத்தனை பேர் வாக்களிச்சிருந்தாங்க. இப்போ அந்த வாக்களித்த மக்கள் எல்லார் தலையிலையும் மொட்டை அடிச்சு நாமத்தை போட்டு எந்த கட்சியை எதிர்த்து இத்தனை வாக்கு வாங்கினோ அந்த கட்சியில போய் என்ன பண்றீங்க, இணையறீங்க. இதுல என்ன பிரச்சனைனா, இணையும் நேரம் ஒரு 3 வருஷம் கழிச்சு, ஒரு 3.5 வருஷம் கழிச்சு அந்த தொகுதி மக்களுக்கு எதிர்கட்சிகள் அப்படின்னாலே தொகுதி மொழி எதுவும் பண்ண முடியாதுன்ற சூழ்நிலையை நீங்க ஏன் உருவாக்குறீங்க? அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. எம்எல்ஏ என்ன வேணா பண்ணலாம். வெற்றி பெற்றாலும் தோத்தாலும் தமிழகத்தின் முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள், அந்த சட்டமன்றத்தினுடைய தலைவர் நீங்கள். அப்ப அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான சில்லி காரணங்கள்லாம் நம்புறதுக்கு மக்கள் ஒருத்தருமே தயாரா இல்லை. மே 4ஆம் தேதி மே 10ஆம் தேதி ரிசல்ட், மே 4ஆம் தேதி ரிசல்ட் வருது. 4ஆம் தேதியில இருந்து 4ஆம் தேதி ஈவினிங் இருந்து 5ஆம் தேதி 6ஆம் தேதி எல்லாம் அதிமுக திமுக கூட்டணி அமைக்க போகுது அப்படின்ற பேச்சு பரவலா ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகி கிடக்குது. அப்பதான் திரு விஜய் என்ன பண்றாருன்னா, தொடர்ந்து 5 முறை
கவர்னர் ஏன் போய் 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 பார்த்துட்டு வர்றாரு அப்படின்னா, என்னை விட்டு நீங்க எங்கேயும் போயிடாதீங்க, என்னை விட்டு எங்கேயும் போயிடாதீங்க, தயவு செஞ்சு முதலமைச்சர் பதவி எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அலைஞ்சாருன்னு சொல்லலாம். மத்த எந்த கட்சியுமே கரெக்டா அந்த 112 எடுத்துட்டு போறதுக்காக வெயிட் பண்றாங்க. 3 கட்சிக்குமே வாய்ப்பு இருந்தது அந்த நேரத்துல. திமுகவுக்கு வந்து அதிமுக ஆதரவு, அதிமுக திமுக கூட்டணி ஆதரவு அளிக்கணும், விஜய்க்கு வந்து யாருன்னா ஒருத்தர் ஆதரவு தெரிவிச்சிடணும். இப்ப அதிமுக சொல்றதெல்லாம் பார்த்தா அன்றைய தேதியில முத வந்து அவங்க நேரம் அதிமுக போய் கேட்டு இருந்தாங்க அப்படின்னா அன்னைக்கே முடிஞ்சிருக்கும். ஆனா என்ன இவங்க வந்து டேட்டா என்ன ப்ராப்ளம்ன்றது நம்மளுக்கு இது வரைக்கும் வந்து ஃபைனலைஸே பண்ண முடியல. அவங்க ஆட்சி அமைக்கணும், ஆனா திமுக கூட்டணியை உடைக்கணும் அப்படின்ற ஒரு ஃபார்மெட்ல தான் இவ்வளவு வேலையை நடந்தது. எனிவே ஹேப்பன் டேஸ் ஹேப்பன், நம்ம யாரை மாற்ற முடியாது. இன்னைக்கு தமிழகத்தின் முதல்வராக கிட்டத்தட்ட சட்ட 2 மாசம் வந்து ஆட்சி செஞ்சுட்டார் திரு விஜய் அவர்கள். 50-55 நாள் 60 நாள். ஏன்னா இந்த ஆட்சியில தான் நம்ம ஒரு நாள் கடக்கிறதுமே வந்து ஒரு பிரளயத்தையே கடக்கிற மாதிரி இருக்கு. மற்ற ஆட்சியெல்லாம் பாத்தீங்கன்னா வேற எதனா விஷயம் பேசுறதுக்கு 1000 விஷயம் இருக்கும். ஆனா இந்த ஆட்சியில இந்த 5 இவங்க எத்தனை வருஷம் இருக்க போறாங்கன்றது தெரியல. ஆனா இருக்கிற வரைக்கும் இந்த பேச்சு தான் தொடர்ந்து பேச போறாங்கன்றது மட்டும் நம்மளுக்கு நல்லா தெரியுது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 106 தொகுதியில வென்ற 107 தொகுதியில வென்ற திரு விஜயனுடைய டிவிக்கு அவர்கள் வந்து பத்தத்தில் ஆல்ரெடி சிபிஐ, சிபிஎம், காங்கிரஸ் மற்றும் நம்மளுடைய இடதுசாரிகள் கட்சியினுடைய ஐயுஎம்எல் கட்சியினுடைய வேட்பாளர் வெற்றி எம்எல்ஏக்கள் வச்சு ஆட்சியை ஃபார்ம் பண்ணி ரன் பண்றாங்க. பண்ண வேண்டியது தானே. ஒரு 121 தொகுதியினுடைய வேட்பாளர் 121 எம்எல்ஏ உங்களுக்கு கிடைச்சிட்டாங்க. ஏன் வந்து நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு ஏன் ஆட்சி நடத்த மாட்டீங்க? உங்க என்ன அப்படின்றது வந்து மக்கள் இது வரைக்கும் தெரிஞ்சுக்கல அப்படின்னா அந்த மக்களை தான் நம்ம கேள்வி கேட்கிறோம். 121 எம்எல்ஏக்கள் ஆதரவு வந்துடுச்சு, நீங்க அமைதியா ஆட்சி நடத்த வேண்டியதானே. ஏன் மற்ற கட்சியில போய் ஏன் இந்த மாதிரி ஒரு குழப்பத்தை உண்டு பண்றீங்க அப்படின்னா அந்த கூட்டணி கட்சியின் ஆதரவை நீங்க பயப்படுறீங்க உங்களை பார்த்து அப்படின்றாங்க பல பேர். நான் அதெல்லாம் நினைச்சு கவலைப்படல. ஏன்னா அந்த 13 பேரும் எக்காரணம்னு நீங்களே கழுத்தை புடிச்சு வெளில தள்ளி கதவை தாப்பால் போட்டா கூட கதவை தடின்னு இருப்பாங்களே தவிர இந்த கம்யூனிஸ்ட் 4 கட்சி 4 சொல்றாங்க பாருங்க, அது வேணா ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கொஞ்சம் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் எல்லாமே இருக்கு. கொஞ்சம் இது வரைக்கும் வந்து அவங்க கொள்கை கோட்பாட்டுன்னு இருக்கிற அந்த கட்சி அந்த 4 கூட மறந்துடுங்க. 4 மறந்துட்டா மிச்சம் 117 இருக்கு. 121ல 117 இருக்கு. அந்த 117 பேரும் நீங்க என்ன பண்ணாலும் சரி வெளியில போக மாட்டாங்க. நீங்க தைரியமா இருக்கலாம். அது இல்லாம என்ன பண்றீங்க அப்படின்னா நல்ல ஆட்சி செஞ்சிருந்தீங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து சில கட்சிகள் அந்த நேரத்தில் என்ன பண்ணீங்கன்னா வெளிநாடு கூட பண்ணிருக்கலாம். ஆக உங்க கட்சிக்கு வந்து ஆபத்து இருக்கு அப்படின்றத உணர்றது நீங்க தான். நீங்க இல்லாம வேற யார் வந்து ஆட்சி அமைக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க? உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்தீங்க அப்படின்னா அதிமுகவை ஆட்சி அமைக்க முடியும் திமுக ஆதரவோட சொன்னீங்க. அது ஒரு ஆரம்ப கட்டம். நீங்க முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி வேணா அது நடந்திருக்கலாம். இதுக்கு மேல அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உங்களுடைய ஆட்சியினுடைய போக்க பார்த்தா எல்லா மக்களுக்கும் தமிழக மக்கள் எல்லாருக்குமே வந்து தெரியுது நீங்க என்ன எதை நோக்கி போறீங்க. 2 மாசத்திலேயே வந்து ஒரு சில நல்லது இருக்கு, நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. எல்லாத்தையுமே வந்து ஒரு ஆட்சியில வந்து எல்லாமே தவறு அப்படின்னு நம்ம சொல்ல விரும்பல. கண்டிப்பா ஒரு சில நல்லதுகள் இருக்கதான் செய்யும். ஆனா எப்பயுமே நல்லது எவ்வளோ கெட்டது எவ்வளோன்னு சொல்லி சீர்தூக்கி பார்க்கும் பழக்கம் மக்கள்கிட்ட இருக்கு. அது உங்களோட ரசிகர்களுக்கு இல்லை. அதே மாதிரி ஒரு கட்சி தொண்டர்களுக்கும் கிடையாது. இப்ப அதிமுக தொண்டர்கள் அவங்களுமே எல்லாம் சீர்தூக்கிலாம் பார்க்க மாட்டாங்க. கண்மூடித்தனமா அதிமுக வாக்களிப்பாங்க. திமுக தொண்டர்கள் கண்மூடித்தனமா திமுக வாக்களிப்பாங்க. இப்ப திரு விஜய் வந்துட்டீங்க, விஜய் தொண்டர்கள் கண்மூடித்தனமா வாக்களிப்பாங்க. திரு சீமான் அவர்களுடைய தம்பிகள் வந்து அவர் செஞ்ச கடைசியா அவங்களும் கண்மூடித்தனமா வாக்களிப்பாங்க. இவங்க இல்ல வாக்காளர்கள். இவங்களை மீறின அந்த பொதுவான வாக்காளர் வந்து எப்பவுமே 50% என்ன பண்ணுவாங்க, இந்த பக்கம் போவாங்க. அவங்க இது வரைக்குமே பார்த்திருப்பாங்க. இன்னும் என்ன நடக்குதுன்னு அவங்க பார்க்க தான் போறாங்க. அவங்களோட சூழலுக்கு ஏற்ற மாதிரி அந்த சிச்சுவேஷன் மாறதான் போகுது. நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறேன், நீங்க மட்டும் உண்மையான ஒரு சக்தியா இருந்தா என்ன பண்ணணும்னா இந்த முறை வந்து நீங்க மட்டும் ஆட்சி வேணாம்பா, ஆட்சியில நான் வரல, எனக்கு 107 தொகுதி தான் எனக்கு வந்திருக்கு, எனக்கு பெரும்பான்மை கிடைக்கல, எனக்கு இந்த மானங்கட்ட பொழப்பு தேவையில்லை, நான் ஆட்சி அமைக்கல, நான் ஆட்சி அமைச்சா ஒழுங்கா ஆட்சி அமைக்க முடியாது, மக்கள் எனக்கு முழுமையான ஒரு சுதந்திரத்தை தரல, நான் எப்படி ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டேங்க இத்தனை தொகுதி நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு வந்துச்சு, 107 தொகுதி நம்ம ஜெயிச்சிருக்கிறோம் அப்படின்னா ஒரு 6 மாசம் 1 வருஷம் கம்முன்னு நீங்க விட்டுருந்தீங்க அப்படின்னா பல கட்சிகள் உள்ள வந்து கூட்டணி வச்சு மறு தேர்தல் நடந்து நீங்க எத்தனை தொகுதி வேணா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அன்று இருந்தது. இப்ப நீங்க முதலமைச்சர் ஆயிட்டீங்க, கிட்டத்தட்ட 2 மாசம் வந்து ரன் ஆயிடுச்சு. இப்ப போக 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 உங்களுடைய ஆட்சி எப்படி இருக்குன்றத மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் காலங்கள் போக போக நீங்க சொல்லி எதுவுமே செய்யாதப்ப பல மக்களுக்கு உங்க மேல ஒருவேளை வெறுப்பு வந்து மறுபடியும் நீங்க ஆட்சிக்கே வர முடியாத ஒரு சூழல் ஏற்படலாம். அது வந்து என்னுடைய கணிப்பு. அது எல்லாமே நம்ம நினைக்கிறது எல்லாமே நடக்கிறது இருக்கலாம். அந்த ஆங்கிளோட அது செல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த வகையில நீங்க என்ன பண்றீங்க, திமுக வெர்சஸ் டிவிகே வரணும்ட்டு
எம்ஜிஆரால் தோற்றுவிக்கப்பட்ட அதிமுக மேல கை வைக்கிறீங்க. அதிமுக இருக்கிற பல கேடு கெட்டவங்க அமைச்சர்களாகவும் எம்எல்ஏ, அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி, திமுக கட்சி போனாலும் அதே தான் பேசுவேன், தாவேக்கா கட்சி விட்டு போனாலும் அதான் நம்ம பேசினா, அவங்களோட வெற்றிக்கு காரணம் அந்த தலைவர் தானே தவிர அந்த தொண்டர்களும் தலைவர்களும், இந்த எம்எல்ஏக்கெல்லாம் ஒன்றும் பெரிய சாதனை படைத்தவர்கள் கிடையாது. அப்படியாப்பட்ட தொண்டர்களையும் தலைவர் ஏமாத்திட்டு போறது பெரிய தப்பு நான் நினைக்கிறேன். அதுக்கான ஒரு நேரம் அல்ல, காலம் அல்ல. இதே திமுக குதிரை பேரம் நடத்தி பண்ணாலும் தப்பு தான். இன்றைய தேதிக்கு அவங்க ஆட்சி அமைதியா ஒரு 6 மாசம் நடக்கணும். நடந்ததுக்கு அப்புறம் 6 மாசம் 1 வருஷத்துக்கு அப்புறம் எது நடந்தாலும் நம்ம அதை ஏத்துக்கூடிய ஒரு மனப்பக்கம் எல்லாருக்குமே வந்திருக்கும். இந்த சூழ்நிலையில கேஸ், அதாவது எல்லாமே ஃப்ராடு கேஸா வாங்கியிருக்கிற சி விஜயபாஸ்கர் மற்றும் எம்ஆர் விஜயபாஸ்கர் 2 பேருமே 2 ஃப்ராடு பாஸ்கர் சொல்றாங்க பொதுவா மக்கள் மத்தியில. அந்த 2 பேர் மேலேயுமே அவ்வளவு கேஸ் இருக்கு. அப்ப இந்த 2 பேரையும் தாவேக்கா உள்ள எடுக்குது. உள்ள எடுத்து அந்த 2 பாஸ்கர் அவங்க வர்றதுனால 2 தொகுதி வரும்னு நினைச்சிட்டு அவங்க 2 பேரையும் உள்ள எடுக்கிறாங்க. அவங்களோட கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி தலைவர்கள் வர அந்த இடத்துக்கான ஒரு நிர்வாகிகளுடைய செயல்பாடுலாம் சரியா இருக்கும், நம்ம நல்லா செய்யலான்ற ஒரு எண்ணத்தோட தான் பண்றாங்க. அது மாற்று கருத்து கிடையாது. ஆனா ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த தொண்டர்கள், உண்மையான விஜயனுடைய உண்மையான தொண்டர்கள், உண்மையான ரசிகர்கள் அங்க இருப்பாங்க. இந்த முறை என்ன, அவங்க காட்டாறு மாதிரி வந்தாங்க. காட்டாறு மாதிரி கண்ணா முன்னாட்டு எதையுமே நம்ம கால்குலேட் பண்ண முடியாத மாதிரி, இது இவன் நம்ம பக்கம் போடணும், அவன பக்கம் போடணும், ஒண்ணுமே தெரியாத மாதிரி மொத்தமா கூட்டிட்டு போயிட்டாங்க அவங்களுடைய மொத்தம். அதனால அடுத்த முறை போடும்போது உங்களையும் சீர்தூக்கி பார்க்கும்போது அந்த யார் விஜய் ரசிகர்லாம் எல்லாருமே முட்டாளா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. விஜய் ரசிகர் எவ்வளவு அறிவாளிகள்லாம் இருக்கிறாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கண்டிப்பா இது நாட்டுக்கு, நாடுன்றது வேற, நடிகன்றது வேற, ரசிகன்றது வேற, மக்கள் அப்படின்றது வேற உணர்ந்து மாத்தி வாக்களிக்க வாய்ப்பு இருக்கு. அது காலப்போக்குல தான் தெரியும். சரி, இந்த மாதிரி பல எம்எல்ஏக்களை விஜய் விலைக்கு வாங்குறாரு. அதுவும் இந்த மாதிரி பல ஊழல் இருந்த ஒரு எம்எல்ஏ விலைக்கு வராரு. அது நாளைக்கு நடக்க போற எந்த கேஸ் நடந்தாலும் தாவேக்காவோட நிர்வாகிகள் திரு விஜயபாஸ்கர், தாவேக்காவோட நிர்வாகி திரு எம்ஆர் விஜயபாஸ்கர் மீது கேஸ் தொடருது, அவங்க மேல வழக்கு பதியப்படுது அப்படின்னு போடும்போது அதை எதிர்கொள்ள வேண்டியது தாவேக்கா தான். இப்ப இதுல அதிமுக கூட நிலைமை என்ன அப்படின்றதான் இங்க முக்கியமான கான்செப்ட். திரு பழனிசாமி அப்படின்றவர் என்னைக்கு அதிமுகவின் தலைமையை ஏற்றாரோ அன்னையில இருந்தே அவருக்கு தொடர் பிரச்சனைகள் தான். அவரை நம்ம எப்பவுமே சப்போர்ட் பண்ணி பேசல திரு பழனிசாமி அவர்ல. காரணம் என்னன்னா, இன்று இருக்கும் அதிமுக நிலைக்கு முழு முதற் காரணம் யாருன்னா திரு பழனிசாமி அவர்கள் மற்றும் அவரோட பதவி ஏறி. அது எந்த மாற்று கருத்து எப்பயுமே யார் மனசுல வச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா அப்படியாப்பட்ட திரு பழனிசாமி இன்னைக்கு அதிமுகவின் தொண்டர்களால பெரிய அளவுல ஒரு உயர்ந்த மனிதனா பார்க்கப்படக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அவர் உயர்ந்து நிற்கிறார். காரணம் என்னன்னா, அம்மா கிட்ட, இப்போ புரட்சலை அம்மா கிட்ட ஒரு போர்க்குணம் இருக்கும். அவங்களுடைய அந்த இராணுவ கட்டுப்பாட்டுல அந்த கட்சி இருந்தது. இப்போ கிட்டத்தட்ட அந்த கட்சியை மீண்டும் ஒரு இராணுவ கட்டுப்பாட்டுல எடுத்து வந்திருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி. இப்ப அதிமுக ஜெயிக்குதுங்க, 47 தொகுதி ஜெயிச்சுச்சுங்க. ஜெயிச்ச உடனே அந்த 47 தொகுதி எம்எல்ஏக்கள் அன்று, அதாவது அந்த அந்த வெற்றிக்கான சான்றிதழ் வாயின் எடப்பாடி பழனிசாமி காமிச்சாங்களோ இல்லையோ, அன்னைக்கு நைட்டே திரு விஜய் கிட்ட போய் சரண்டர் ஆயிட்டாங்க. 4ஆம் தேதி நைட்டே பிளான் பண்ணிட்டு 5ஆம் தேதி காலையிலே ஒரு குரூப் ஃபார்ம் ஆயிடுச்சு. 4ஆம் நைட்டு ஃபுல்லா போன் போல இருக்கு. அங்க ஆதவ ஒரிஜினா டீம், இங்க நம்ம ஜான் ஆரோக்கிய சாமி டீம், இங்க சி.வி. சண்முகம், இங்கெல்லாம் எஸ்பி, இவங்கெல்லாம் ஏற்கனவே கனெக்ஷன் தான் இருக்காங்க. எலெக்ஷன் முன்னாடி கனெக்ஷன் தான் இருக்கிறாங்க. ஆனா கனெக்ட் ஆகல. கனெக்ஷன் இருக்கு, ஆனா கனெக்ட் ஆகல. இப்ப முடிஞ்சோடனே பேசி ஈஸி எல்லாமே டீம் ஃபார்ம் பண்ணி இல்ல 5 அமைச்சருக்கு போட்டுலாங்க, எங்கேயும் போயிட்டு 25 எம்எல்ஏ அப்படியே பத்திரமா வைங்கன்னு சொல்லிட்டு பத்திரமா வச்சோன்னே காங்கிரஸ் டான் உள்ள வந்துச்சு. இப்ப காங்கிரஸ் என்ன பண்றாங்கன்னா, அந்த 25 எம்எல்ஏ நீங்க பேசினிருங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொன்ன உடனே என்ன ஆகி போச்சுன்னா, இந்த 25 எம்எல்ஏக்கள் தான் என்ன பண்றாங்க, இங்க அதிமுக திமுக இங்க கூட்டணி வச்சு ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அவங்க 9ஆம் தேதி 10ஆம் தேதி இரவு வரைக்கும் கூட, 9ஆம் தேதி இரவு நம்ம வச்சுக்கலாம். உண்மையா சொல்ற 10ஆம் தேதி மறுபடியும் பிரிஞ்சு வந்துட்டாங்க. 9ஆம் தேதி வரைக்கும் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம ஆட்சி அமைக்க போறோம், அதிமுக ஆட்சி அமைக்க போகுது அப்படின்ற ஒரு கனவுல இருக்கிறாங்க. அன்னைக்கு அவங்களுக்கு அதிகாரம் கிடைக்கும் அப்படின்ற காரணத்தினால எல்லாம் அமைதியா இருந்தாங்க. எல்லாருமே எப்ப வெளில வராங்கன்னா, விஜய் முதலமைச்சரான அடுத்த நாள் ஒரு 10ஆம் தேதி முதலமைச்சர் ஆகிறார். 11ஆம் தேதி காலில இருந்து இந்த பூகமத்தை அதிமுக கிளப்புறாங்க. அப்பையும் சளைக்காம அவரோட கட்சி அதிமுக கட்சி தான் ஆட்சி அமைக்க போகுது, அதுக்கு தான் தானே முதல்ல சொல்லி தைரியமா இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி அங்க இருந்தா ஹீரோவா கன்வெர்ட் ஆகிறார். அது வரைக்கும் அந்த கட்சியை அழிக்கக்கூடிய ஒரு ஆளா இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி அங்கிருந்து தொண்டர்கள் மத்தியில ஒரு
ஹீரோ வந்து கன்வெர்ட் ஆகிறார் அப்படின்றத புரியாத பலர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, திரு பழனிசாமி வந்து விழுந்துருவான்னு நினைக்கிறாங்க. அவர் விழக்கூடிய ஆள் கிடையாது. அவர் எத்தனையோ இந்த மாதிரி துரோகங்களை பார்த்துட்டாரு. அவர் பல பேருக்கு துரோகம் பண்ணியிருக்கிறார். அவர் பல பேர் காலை வாரி விட்டுருக்கிறார். ஆனா அதுவும் அவருக்கு தெரியும், இதுவும் அவருக்கு தெரியும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து இப்ப வந்து வெளியில வருது. இப்ப என்ன சொல்றாருன்னா, எல்லாருமே துரோகிகள், அதிமுகவை காப்பாற்ற வேண்டிய கடமை வந்து யாருமே உணரல அப்படின்ற மாதிரியும், திரு ஓபிஎஸ் அவர்கள் வெளியில போயுமே கிட்டத்தட்ட 1,34,00,000 வாக்கு வாங்கினதுல இருந்து அவரு வேற லெவல்ல மாறி இருந்தாரு. இவ்வளோ நியூவா வர விஜய் வந்து 1,75,00,000 வாக்குகள், அதுலயுமே பல வாக்குகள் வந்து இந்த குழந்தைங்க வந்து ரொம்ப ஃபார்மேட் பண்ணி கடைசி நேரத்தில் அவங்க அம்மா அப்பாவோட வாக்குகள்லாம் வாங்கினது எத்தனை வாக்கு தெரிஞ்சிருக்கும். சோசியல் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய எதிர்பார்ப்புல போட்டதோ அந்த அலையில் அதுலயும் மீறி கிட்டத்தட்ட 1,34,00,000 வாக்குகள் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையின் கீழான ஒரு அதிமுக வாக்களிச்சிருக்கிறாங்க. வந்தவங்க எல்லாம் சும்மா கூட்டி கழிச்சு பாருங்களேன். 2 லட்சம் பேர் இருந்திருப்பீங்களா, இல்ல ஒரு 3 லட்சம், ஆனா ஒரு 5 லட்சம் பேர் இருந்திருப்பீங்களா? அப்ப கூட 1,30,00,000 வாக்குகள் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவரை நம்பிதான் இருக்கிறது, அது கூட்டணி நம்பிதான் இருக்கிறது அப்படின்றது தமிழக மக்களுக்கு தெரியும். அதிமுக 90% வந்துச்சு, 95% 1% வர தலைவர்கள் எல்லாம் வந்து போனதால புதிய புதிய தலைவர்கள் உருவாவாங்க, புதிய புதிய கட்சி உறுப்பினர்கள் உருவாங்க, நிர்வாகிகள் உருவாங்க. ரொம்ப வைப்ரண்டா ரொம்ப வைப்பா வந்து வேலை செஞ்சு அந்த கட்சியை வளர்க்கக்கூடிய திறமையை கண்டிப்பா படைப்பாங்க. அதிமுக என்ன ஆள தெரியாத கட்சியா இல்ல ஆளாத கட்சியா இல்ல கரைஞ்சு போறது? எப்போ ஒண்ணு அந்த ஒரே ஒரு எடப்பாடி பழனிசாமி போல ஒரு நல்ல தலைவர், அடுத்த ஒரு சிறந்த தலைவர் உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா அதிமுக எல்லாம் ரெடியா இருக்கு. ஒரு தலைவர் வந்து விரும்பக்கூடிய ஒரு மக்கள், ஒரு 20-30 லட்சம் மக்கள். நம்ம முதல்ல இருந்தே சொல்றது திரு அஜித் அவர்கள் வந்து ஒரு உதாரணத்துக்கு சும்மா ஒரு ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. அஜித் மட்டும் இப்ப வந்து அதிமுக வந்துடுறாருன்னா அதிமுக ஒழிஞ்சு போச்சுன்னு நினைக்கிற அத்தனை பேரும், ஏற்கனவே அதிமுக 1,30,00,000 வாக்கு இருக்கு. இப்ப எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இருக்கிறாரு. அவருக்கு 72 வயசு ஆகுது. அஜித் சார் ஒரு 54 வயசு ஆகுது. கிட்டத்தட்ட அடுத்த 16 வருஷத்துல வந்து அஜித் வந்துதான் கண்டிப்பா அதிமுக வெற்றி பெறும் நம்பிட்டாங்க அப்படின்னா எத்தனை பேர் இருந்த உடனே அதிமுக விடுவாங்க? எப்படி அதிமுக நிலைமை எப்படி மாறும்னு பாருங்க. ஏன்னா இது ஒன்றும் ஆளாத கட்சி கிடையாது. எல்லா இடத்துலயுமே கிளை கழகம் என்னென்ன இருக்கோ எல்லாத்துக்குமே மெம்பர் கொண்ட கட்சி வந்து அதிமுக. அதனால இந்த மாதிரி சில விஜயபாஸ்கர் போவதால் அதிமுக அழிந்து விடாது. அதிமுக மென்மேலும் புத்துயிர் பெற்று புது ரத்தம் பாய்ந்து வேற ஒரு லெவல்ல வந்து நிக்க போது பொறுத்திருந்து பாருங்க.